கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவ இந்து குடும்பத்துல இருந்து வந்தவ நானு. என்னோட பேர் லக்ஷ்மி திலகம். நீங்க பார்த்திருப்பீங்க. பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஃபுல்லா 40 வருஷமா நான் அந்த அந்த இதுலயே உழண்டவ நானு ஆக்சுவலா. சரியா? கர்த்தர் என்ன சொல்றாரு? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஐயோ! ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. சாரி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியாவும், நானும் கர்த்தருடைய வார்த்தைய பகிர்ந்து கொள்றதுக்கு எனக்கு இந்த இடத்த ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். செல்விக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை மட்டுமே. அதாவது ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென், ஆமென். கடந்த 4 மாசமா, அதாவது இன்னைக்கு 30 தேதி, 4 மாசமா கர்த்தர் நம்மள கண்ணின் மணி போல காத்து வந்த தேவனுக்கு நம்ம சின்னதா ஒரு ஸ்டான்ஸா மட்டும் நான் பாடிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சங்கீதம் 118:17 சொன்ன மாதிரி, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென். நான் பிறந்ததுல இருந்து 40 வருஷ காலமா நான் அந்த இந்து கடவுள் எல்லா ஊர்வன பரப்பன எல்லாத்தையும் கும்பிட்ட ஆளு நான். அங்க பிரதட்சணம் பண்ணி மலை மேல ஏறி எல்லாம் பண்ண ஆளு. ஒரு நாள் ஒரு நாள் ரொம்ப முடியாம, அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்த புதுசுல நான் ரொம்ப அட்டாக் ஆகி எந்திரிக்க கூட முடியாம சாவர நிலைமைக்கு நான் போயிட்டேன். அப்பதான் ஒரு ஒரு பாட்டு என் காதுல விழ ஆரம்பிச்சது. அதாவது என் ஃபாதரோட பாட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற அந்த பாட்டு மட்டும் என் காதுல விழுந்தது. ஏன்னா நான் பாட்டு ரொம்ப அந்த சாமி பாட்டெல்லாம் ரொம்ப பாடுற ஆளு நான். இந்த பாட்டை நான் விழுந்துட்டேன். ஆக்சுவலா விழுந்தா எந்திரிக்க முடியாது. ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நிலைமையில இருக்கிறப்ப இந்த பாட்டு மட்டும் என் காதுல விழுந்தது. இந்த பாட்டு காதுல விழுந்து அந்த பாட்டிய திருப்பி 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 அன்னைக்கு ஃபுல்லா பாடிக்கிட்டே இருக்கேன். வித்தின் 3 டேஸ். அப்பெல்லாம் ரொம்ப வசதி கிடையாது. கீழ தான் படுத்திருப்போம். எந்திரிக்கவே முடியாது. சின்ன பிள்ளைங்க எல்லாமே. 2 பிள்ளைங்க எனக்கு. 2 பிள்ளைங்க ரொம்ப சின்ன பையன், 8 வயசு, 10 வயசு. ஜன்னல பிடிச்சு எந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் சுகம் குடுத்தாரு. அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. இதெல்லாம் 90ல நடந்தது ஆக்சுவலா. ஏன் இப்ப போய் இத சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுல இருந்து தான் என் வாழ்க்கையிலேயே ஆண்டவர்
ஒரு நம்பிக்கையின் தேவனாக என் வாழ்க்கையில் அவர் செயல்பட்டார். ஆமென். கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. அதேபோல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எனக்கு இப்ப 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு ஆக்சுவலா. அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வந்து நான் வந்து எந்திரிக்க நடக்க முடியாது. ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் தெம்ப குடுத்தாரு. ஆனா கொஞ்ச நாள்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 முட்டியும் அப்படி ஜாம் ஆயி நடக்கவே முடியாது. இனிமே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதுங்கிற நிலைமையிலலாம் ஒரே ஒரு சகோதரன் மட்டும் வந்து எனக்காக எங்கேயோ இருந்து யாருன்னே தெரியாது எனக்கு. அவரு வந்து ஒரு மலையாளி வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாரு. ஒரு 2 செகண்ட் தான் வந்து நின்னு ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அதாவது இந்த லூக்ல இருக்கும் இல்லையா? பிரசவ ம் அந்த குளத்துல வந்து பெதஸ்தா குளத்துல வந்து படுத்திருக்கணும் பார்த்து, வந்து அவர தேடி வந்து அவருக்கு கேட்கிறாரு பார்த்தீங்களா? உங்களால நீ வந்து எ எந்திரிச்சு நட அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு என்ன அவரு ஏதேதோ சொல்றாரு அவரு ஆக்சுவலா. அப்ப ஆண்டவர் வந்து அந்த குளத்துல வந்து அவர தேடி வந்த மாரி என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். தேடி வந்து இந்த வசனத்த சொல்லி என்ன வந்து வித்தின் ஒரு 5 டேஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சாட்சிய சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவரு என்ன பண்ணாரு ஒரு 5 டேஸ்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நாங்க ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்பிள் தான் நாங்க. அப்ப வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆனா ஆக்சுவலா. அந்த விஜயா ஹெல்த் சென்டர் சென்னையில இருக்கிறேன் நானு. அங்க போய் என்ன பண்ணேன், ஒரு 5000 தான் பெராட்டி எடுத்துட்டு போக முடிஞ்சது. போறப்ப நடக்கவே முடியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர பார்க்க போறதுக்குள்ள ஒரு 1 ஹவர் ஆகும். நான் நடந்து இழுத்து இழுத்து நடந்து போறதுக்கு. போய் டாக்டர்ட்ட காட்டுறப்ப, டாக்டர் என்ன சொன்னாரு, நான் நடந்து வரத பார்த்தோனே சொல்லிட்டாரு. "ரொம்ப மோசமா இருக்கு உங்க ஸ்டேஜ்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒரு ஹிப் மட்டும் எடுக்காதீங்க. முட்டிய மட்டும் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னாரு. போய் எடுத்துட்டு வந்தா, முட்டி 2 ஜாம் ஆயி இம்மீடியட்டா ஆப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆப்பரேஷன் பண்ணணும்னா, ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். ஆனா அந்த நேரத்துல கூட நான் கர்த்தர நம்பி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு, அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, "இன்னும் வித்தின் 1 வீக்குள்ள நீங்க ஆப்பரேஷன் பண்ணணும். இல்லன்னா உங்க ஸ்டேஜ் ரொம்ப மோசமாயிடும்னாரு." சரின்னு சொல்லிட்டு, அவருக்கு எவ்வளவு சார் ஆகும்னா, ஒரு 4,45,00,000 ஆகும்னு சொன்னாரு. 4,45,00,000ன்னா என்னங்க எங்களால பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லலாம். நானும் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல நிக்கிறோம். அப்பதான் நான் ஒரே ஒரு செகண்ட் ஆண்டவர நினைச்சேன். எப்படின்னா ரொம்பலாம் ஜெபிக்கலாம் இல்ல. நான் ரொம்பலாம் ஜெபிக்கிற ஆளும் கிடையாது. ரொம்ப வசனம் வாசித்த ஆளும் கிடையாது. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை மட்டும். அந்த நம்பிக்கை. ஆண்டவரே அப்பா! உன்ன நம்பி தானப்பா நான் வந்தேன் நானு. இந்த மாரி ஒரு நிலைமை இருக்கே. நான் எங்க போவேன் நான்? கண்ல இருந்து தண்ணி கீழ விழுக கூட இல்ல. ஆண்டவர் பார்த்து அந்த டாக்டர் கேட்கிறாரு. "சரி என்ன பண்ண போற?" அப்படின்னா. "ஒண்ணும் இல்ல சார். நான் வீட வித்துதான் பண்ணணும்" அப்படின்னு ஒரு அவருக்கு சொல்றேன். அப்ப அவரு சொன்னாரு, "சரி, சரி ஒண்ணும் வேண்டாம். இந்த ஆப்பரேஷன நான் உனக்கு ஃப்ரீயா பண்றேன்" அப்படின்னாரு. நாம இருக்கிறது கனவா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அந்த கண்ல அந்த தண்ணி கீழ கூட விழல. அந்த நம்பிக்கை இந்த ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஆண்டவர் உனக்கு நான் ஆப்பரேஷன ஃப்ரீயா பண்றேன். ஆனா ஃபுட்டு, மெடிசின் மட்டும் நீ எனக்கு ப்ரொவைட் பண்ணா போதும்னாரு. 2010ல எனக்கு ஆப்பரேஷன் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. மாடிப்படி ஏறி வர்ற அளவுக்கு என்ன ஆண்டவர் சபைக்கு போற அளவுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். கொடான கொடி நன்றி. எதுக்கு சொல்றேன்னா, கடவுள் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையினால ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால நமக்கு நம்பிக்கை பெருகி, அந்த விசுவாசத்தையும் நமக்கு குடுக்குறாரு ஆண்டவர். எல்லாவித சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். அதேபோல அந்த அந்த நம்பிக்கை நமக்கு வர்றப்ப விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் சேர்ந்து வந்துரும் நமக்கு. அது இல்லன்னா நமக்கு ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றது? கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. நான் வந்து இந்த மாரி ஒரு சபையிலயோ, இல்ல சாட்சியோ எதுவும் நான் சொல்றது கிடையாது. சொன்னதும் கிடையாது. செல்வியோட அப்பா சொன்னாரு. நீங்க எவ்வளவு மெசேஜ் கேட்டிருக்கீங்க. எவ்வளவு போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவர் சொன்னாரு. இத வச்சு பூட்டியே வச்சுக்காதீங்க. தயவு செய்து அந்த விதைகள எல்லாம் வித்துருங்க நீங்க. அப்படின்னு சொல்றப்ப தான் எனக்கு ஒரு நம்பிக்கையும், ஒரு தைரியமும் வந்தது எனக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்காக எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொல்லவோ, எதுவுமே நான் பண்றதே கிடையாது. வீட்ல ஜெபம் பண்ணுவேன் அவ்வளவுதான். எவ்வளவோ இக்கட்டு மரண பள்ளத்தாக்குக்குள்ளலாம் போயிட்டு நான் வந்திருக்கேன் நானு. எல்லாம் ஃபுல்லா என்ன சுத்தி வந்து எல்லாம் அந்த சாமி கும்பிடுறவங்க தான். இன்னும் சொல்லப்போனா பர்ட்டிகுலரா என்னோட மகன் கூட நான் அந்த கிறிஸ்துவா மாறுனதுக்கு நான் மாறுனது.
பரம எதிரியா தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அவங்க குடும்பம் முழுசும். கர்த்தர் என்னை இதுல இருந்தும் என்னை காப்பாத்தி, நம்பிக்கையில் தேவன் என்னை கண்டிப்பா கைவிடவே மாட்டாரு. அந்த ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி, நன்றி. அதேபோல 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இன்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தலுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை திருப்பி திருப்பி எனக்கு கண்ணுல காட்டிட்டே இருப்பார். எனக்கு அந்தகார இருள் தான். அந்தகார இருள்ல இருந்து ஆச்சரியமான இருக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். திறந்து சொல்லணும். இது கூட சொல்லாம தான் அடுத்த நாளா நான் பூட்டி தான் வச்சிருந்தேன் நான். இந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ஆண்டவர் வந்து சொல்றதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்காக நன்றி சொல்றேன். கர்த்தருக்கு கொடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. அவருடைய பரிசுத்த சாதியா என்னை மாற்றுறதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். நான் சாவாம பிழைத்திரு கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். எனக்காகவும் எல்லாம் எங்க குடும்பத்துக்காகவும் நீங்க எல்லாரும் ஜெபிச்சு கர்த்தருக்கு நன்றி, கொடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. திரும்பவும் எனக்கு 2020ல எனக்கு கேன்சர் வந்தது. கேன்சர் வந்தப்ப அப்ப மனசுக்குள்ள என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருந்தார் கடைசி நாள்ல. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு கேன்சர், என் ஹஸ்பண்டை யார் பார்த்து. அதனால ஆண்டவரே அப்பா எனக்கு முன்னாலே என்னோட ஹஸ்பண்டை நீங்க எடுத்துக்கங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்ற வசனத்தின்படி கர்த்தர்கிட்ட நான் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணேன். யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனாலும் நான் வந்து கர்த்தர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கங்கப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் கீமோ குடுத்தாங்க. பிரஸ்ட் கேன்சர் கீமோ குடுத்து நான் வர்றேன் நான். வர்றப்ப நான் மொட்டையெல்லாம் அடிச்சு அப்படிலாம் இருந்தா என் ஹஸ்பண்ட் என்ன பார்க்க முடியாது அவருக்கு. ஏன்னா அவரு என் மேல பிரியமா இருந்தார். கடைசியில பார்த்தீங்கன்னா, நான் அவர் வர்றப்ப இவருக்கு திடீர்னு 5 நாள் தான் இல்ல என் ஹஸ்பண்டோட. அதுக்குள்ள அவருக்கு ஏதோ இருமல் தான் வந்தது. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. நான் கீழ இருக்கேன். கீழ் வார்டுல இருக்கேன். மேல இருக்கேன். 5 நாள் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் கீமோ குடுத்து வர்றதுக்குள்ளயும் இவருக்கு உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காங்க. நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் இவருக்கு அன்னைக்கு காலையிலேயே அவர் உயிர் போயிடுச்சு. அவர் தூக்கிட்டு போறப்ப, நான் போய் தலையில தண்ணி ஊத்துறப்பதான் அப்படியே முடியெல்லாம் வந்து மொட்டையா இருக்கேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்னு யோசித்து பார்த்தேன் அப்பதான். ஆண்டவரே அப்பா என்னை இந்த நிலைமையில பார்த்தா அவர் நிஜமாவே உயிர் போயிரும். ஆனா இப்படி பார்க்காமயே அவர் போயிட்டார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். ஆஹ் அந்த கேன்சர்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு மரணம் தான். அதுக்கு ஈக்குவல் டு மரணம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு நெறைய செலவாகும். நெறைய லட்சங்கள்ல செலவாகும். அந்த மாரி செலவாறப்ப நான் எங்க போவேன் பைசாக்கு? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை குடுத்து இந்த மாரி ஒரு பிரேயர் குரூப்ல ஒரு சகோதரி கிட்ட அவங்க தான் மெடிக்கல்ல வந்து இந்த கேன்சர் மெடிசன் வந்து டீலர் அவங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு கேட்டப்ப, ஒரு டாக்டர்ட்ட போய் நான் கேட்கிறப்ப, எனக்கு கேன்சர் கன்ஃபார்ம் ஆயி அதெல்லாம் போய் கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, "இன்னும் வித்தின் 1 வீக்குள்ள நீங்க வரலைன்னா" நான் நினைக்கிறேன் அது 4த் ஸ்டேஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். "இல்ல உங்களுக்கு மெடிசனே கிடையாது" அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப கீமோக்கெல்லாம் காசெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். குறைஞ்சது 25,000 ஆகும். பார்த்தாரு. அ அந்த அவங்க வந்து குடுத்த மெடிசின் வந்து 90% டிஸ்கவுண்ட்ல எனக்கு மெடிசின் கிடைச்சது. அதாவது 13,500 அந்த மெடிசின்னா, எனக்கு ஒரு ஜஸ்ட் 3000 அண்ட் ஆடுக்கு எனக்கு மெடிசின் குடுத்தாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இதை ருசித்து பார்க்க எனக்கு சந்தர்ப்பத்த குடுத்தாரு ஆண்டவர். அதே மாரி 6 குடுத்தாங்க. அது சாதாரண ஒரு 24 ஹவர்ஸ் எந்த ஆன்காலஜிஸ்டும் கிடையாது. சாதாரண ஒரு 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 சர்ஜன் தான் அவரு. வந்து அவரு எடுத்து போட்டு 6 கீமோ குடுத்த பிறகு. அதுக்கப்புறம் ஒரு ரேடியேஷன் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அப்படியே விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டாங்க.
வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்ட்ட போகணும், செக்கப் பண்ணணும் ஒண்ணும் தெரியாது எனக்கு. ஆனா அதிலயே நான் ரொம்ப பட்டு எடுத்துட்டேன் நான். ரொம்ப எல்லாத்துலயும் ஆண்டவர் என் கூட இருந்தார். "நீ பயப்படாதே! நான் உன் கூட இருக்கேன். உன் வலது கையை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்" என்று அந்த சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறேன் நான். நம்ம ஆண்டவர அப்படி ஜீவன் உள்ள தேவனை நம்புறதுக்கு நான் சொல்றேன். அந்த நம்பிக்கை மட்டுமே போதும். ஆண்டவர் நம்மள ஜீவனுள்ள காலமெல்லாம் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம் கூட இருக்கிற தேவன் அவர். அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் நான். இந்த மாரி ஆண்டவர் பழைய நெறைய அதிசயங்களையும், அற்புதங்களையும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவர் ஜீவன் உள்ள தேவன நம்புனா மட்டும் போதுமே ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ பேரு அப்பா எங்க குடும்பத்திலயும் இருக்கிறாங்க. உம்மை அறியாம இருக்காங்க ஆண்டவரே! அப்பா எல்லாரும் உம்மைப் பற்றி அறிய கிருபை செய்யுங்க ஆண்டவர். அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே! உம்மை அறியாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவர். இது போல அப்பா சின்ன சின்ன கூடுகையில இருந்து ஒரு சாட்சி சொல்லவும், பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை செஞ்சீங்களே! அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மிக்க நன்றி. என்னோட சாட்சியும், அவரோட நம்பிக்கைங்கிற வார்த்தையும் தான் உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்டேன் நான் இதுவரைக்கும். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. ம். பிரைஸ் தி லார்ட்.